கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ராபோஜனம் எடுத்தவங்க எல்லாம் பரலோக ராஜ்யத்துக்கு போக முடியாது. தேவனுடைய ஊழியத்தை செய்தவங்க பரலோக ராஜ்யத்துக்கு போக முடியாது. காணிக்கை கொடுத்தவங்க பரலோக ராஜ்யத்துக்கு போக முடியாது. இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், பிதாவின் சித்தத்துப்படி செய்கிறவனை பரலோக ராஜ்யத்துக்கு பிரவேசிப்பானே அல்லாமல் என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே என்று சொல்லுகிறவன் அதிலே பிரவேசிக்க முடியாது என்று சொல்லுகிறார். யூதாஸ் இயேசுவினிடத்திலே ராபோஜனம் பெற்றவர்தான். அப்போஸ்தலனாய் தெரிந்து கொள்ளப்பட்டவர். இயேசுவோடு 3 வருஷம் இருந்தவர். அற்புதங்கள் அடையாளங்களை செய்தவர். ஊழியங்கள் செய்தவர். இயேசுவாலே அழைப்புக்கு சீசனாய் அழைக்கப்பட்டவர். ஞானஸ்நானம் எடுத்தவர். ஏன் அவர் போகவில்லை என்றால், அவர் பண ஆசைக்காரனாய் இருந்தார், பொருளாசைக்காரனாய் இருந்தார், திருடனாய் இருந்தான், காட்டி கொடுத்தான், அபாத்திரமாய் ராபோஜனம் பண்ணினான், நாண்டு கொண்டு செத்தான். இது எல்லாம் அவருடைய வாழ்க்கையிலே தவறான காரியங்கள் இருந்தது. அதனால்தான் அங்கே பரலோக ராஜ்யத்துக்கு போக முடியவில்லை. நாமளும் தேவனுடைய சித்தத்தை செய்யணுமே வச்சு, தேவனுடைய சித்தம் என்னதுன்னா, அவரை போல நாம் எல்லாவற்றிலும் பரிசுத்தமாக இருக்கணும். ஊழியம் செய்வது நல்லது, காணிக்கை கொடுப்பது நல்லது, எல்லாம் நல்லது. அதே காட்டிலும் நம்ம வார்த்தையால் ஊழியம் சொல்லும் போது அது நம்ம வாழ்க்கையிலே அதை நாம் கடைப்பிடிக்கிறோமா? திருடாத இருப்பாயாக என்று சொல்லுகிறோம். நம்முடைய வாழ்க்கையிலே அதையெல்லாம் கடைப்பிடிக்கிறோமா என்பதை பார்க்க வேண்டும். 10 கட்டளைப்படி நடக்கிறோமா? பிதாவுடைய சித்தம் என்ன என்பதை நீங்கள் பைபிள் படித்தீங்கன்னா அதில் தெளிவாக இருக்கும். அதுபடி நடக்கிறவனை பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பானே அல்லாமல் என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே என்று சொல்லுகிறவன் அதில் பிரவேசிப்பதில்லை என்று சொல்லுகிறார். நன்றி.